உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலார், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை உங்கள் வாழ்க்கையிலே சொல்லி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார். அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, முதலாக விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் என்று தெரியுமா? வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி. அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே அற்புதங்கள் தலை காட்டும், மகிழ்ச்சி ஓங்கும் என்பதை மனதிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 13/8/2024 கிழமை, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆடி 28வது நாள். சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் வசந்த விழா, குரங்கணி முத்துமாலை அம்மன் பவனி, மதுரை மீனாட்சி சட்டத்தேரில் புறப்பாடு, மழை பெய்ய வாய்ப்பு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. குளிகை இன்று மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. திதி அஷ்டமி மறுநாள் காலை 6:11 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் காலை 8:29 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி ஆகும். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் அற்புதமான பகுதி. உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டு பெற்றது, புகழ் பெற்றது. நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவண்ணாமலையில் உள்ள அஷ்டலிங்க அபூர்வ தகவல்கள். திருவண்ணாமலை அஷ்டலிங்கங்களை பற்றிய தகவல்கள். சிவலிங்கமே மலையாக அமைந்திருக்கும் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையிலே 8 லிங்கங்கள் அமைந்திருக்கின்றன. இந்திர லிங்கத்தில் தொடங்கி அக்னி லிங்கம், வாயு லிங்கம், வருண லிங்கம், நிருதி லிங்கம், குபேர லிங்கம், யமலிங்கம் மற்றும் ஈசான்ய லிங்கம் என 8 லிங்கங்கள் இங்கு உள்ளன. இந்த 8 லிங்கங்களும் 12 ராசிகளோடு நெருங்கிய தொடர்பு உடையவை. இந்த அஷ்டலிங்கங்களும் மனித வாழ்விலே 8 கட்டங்களாக பிரதிபலிப்பதாக உள்ளது என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாகும். 8 லிங்கங்களையே வேண்டிக் கொண்டு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அஷ்டலிங்கங்கள் இங்கு இருப்பதால் எப்பொழுதும் ஆன்மீக விஷயங்கள் எதிரொலித்து கொண்டு இருக்கின்றன. இந்த காரணமாகவே அதிக அளவில் சித்தர்களையும் யோகிகளையும் மகான்களையும் இந்த திருவண்ணாமலை தன் பக்கம் இழுத்து வருகிறது என்று சொல்லலாம். பக்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதலோடு இந்த அஷ்டலிங்கங்களை வேண்டிக் கொண்டு கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுகின்றனர்.
நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாய் விளங்கும் கோவில் திருவண்ணாமலை கோவில். இங்கு நாள்தோறும் திருவிழாக்களும் விசேஷங்களும் நடைபெறும். அதோடு நேரம் காலம் பார்க்காமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 24 மணி நேரமும் கிரிவலம் வருவது உண்டு. கிரிவலம் வரும் பாதையில் அஷ்டலிங்கங்கள் எனப்படும் 8 லிங்கங்கள் அமைந்து உள்ளன. இந்த 8 லிங்கங்களும் மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் சுற்றளவிலே மலை அடிவாரத்திலே குறிப்பிட்ட இடைவெளியில் அமைக்கப்பட்டு உள்ளன. இந்திரலிங்கம் கிரிவலம் வரும் பாதையில் முதலில் உள்ளது இந்திரலிங்கம் ஆகும். இது அண்ணாமலையாரின் கோவிலின் ராஜகோபுரத்துக்கு வெகு அருகில் கிழக்கு திசையில் அமைந்து உள்ளது. தேவர்களின் தலைவனான இந்திரனே நேரடியாக இங்கு வந்து இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாக ஐதீகம். நவ கிரகங்களின் நாயகனான சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆட்சி பெற்ற இந்த லிங்கத்தை வணங்கினார் நீண்ட ஆயிலும் பெருத்த செல்வமும் அரசபோக வாழ்க்கையும் கிடைக்கும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாகும். அடுத்தது அக்னி லிங்கம். கிரிவல பாதையில் தென்கிழக்கு திசையில் அக்னி லிங்கம் அமைந்து உள்ளது. சந்திரனுக்கு ஜோதி வடிவில் காட்சி அளித்த லிங்கமே குளிர்ந்து அக்னி லிங்கமாக காட்சி அளிக்கிறது என்று சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள இந்த லிங்கத்தை வழிபட்டு கிரிவலம் செய்து வந்தார் சஞ்சலங்கள் நீங்கி மன தெளிவு பிறக்கும் என்பது ஐதீகம். சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் யமலிங்கம். கிரிவல பாதையிலே தென் திசையிலே 3வது அமைந்துள்ளது யமலிங்கம். தென் திசையின் அதிபதியான யமனுக்கு சிவபெருமான் தாமரை மலரில் லிங்க வடிவில் தோன்றினார். யமலிங்கத்தை வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும், தேவையற்ற வீண் செலவுகள் குறைத்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. விருச்சக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கம். அடுத்தது நிருதி லிங்கம். கிரிவலம் வரும் பாதையில் அடுத்ததாக அமைந்துள்ளது நிருதி லிங்கம். இது தென்கிழக்கு திசையை நோக்கி அமைந்துள்ளது. தென்மேற்கு திசையின் அதிபதியான நிருதி பகவானுக்கு ஈசன் காட்சி கொடுத்த இடமாகும். சனி தீர்த்தம் என்ற குளம் இதன் அருகில் அமைந்துள்ளது. இவரை வழிபட்டால் குழந்தை வரம் கிட்டும், அதோடு மன நிம்மதி கிடைக்கும். மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தலமாகும். வர்ணலிங்கம். கிரிவல பாதையிலே 5வது உள்ளது வர்ணலிங்கம். வர்ண பகவானுக்கு ஈசன் நீர் வடிவில் லிங்கமாக தரிசனம் அளித்த இடமாகும். இந்த லிங்கத்தை வணங்கினால் மேற்கு திசையின் அதிபதியான சனி பகவான் அருளை பெறலாம். தீராத வினைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் தலமாகும். மேலும் இங்கே வருண தீர்த்தம் என்ற ஒரு குளம் உள்ளது. மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாகும் வாயு லிங்கம். கிரிவல பாதையிலே அடுத்ததாக வரும் லிங்கம் வாயு லிங்கமாகும். இது வடமேற்கு திசையிலே அமைந்துள்ளது. வாயு பகவானால் உருவாக்கப்பட்டது. பஞ்சகிருத்திகா என்று தேவலோக மலரின் வாசம் தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்கேதான் ஆட்கொண்டார். கடக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய லிங்கமாகும். இந்த லிங்கத்தை வணங்கி கிரிவலம் வருவோருக்கு வடமேற்கு திசையின் அதிபதியான கேது பகவானின் பரிபூரண ஆசியும் சகல யோகங்களும் கிட்டும். அடுத்தது குபேரலிங்கம். கிரிவல பாதையிலே 7வது அமைந்துள்ள லிங்கம் குபேரலிங்கமாகும். வட திசையின் அதிபதியான குபேரன் இந்த இடத்தில் அண்ணாமலையாரை தரிசித்து வணங்கிய பிறகு தான் இழந்த செல்வங்களை திரும்பவும் பெற்றார். பக்தர்களுடைய செல்வ செழிப்புடன் வாழ குபேரலிங்கத்தை வழிபட வேண்டியது அவசியமாகும். இது குரு பகவானின் ஆட்சி செய்யும் லிங்கமாகும். தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம். அடுத்தது ஈசான்ய லிங்கம். சுமார் 14 கிலோமீட்டர் சுற்றளவிலே கிரிவல பாதையிலே வடகிழக்கு திசையிலே அமைந்துள்ள லிங்கமாகும். நந்தீஸ்வரர் வணங்கிய லிங்கமாகும். எம்பெருமான் ஈசனை தவிர அனைத்தும் நிலையற்றது என்பதை உணர்த்தும் ஞான சந்நிதி இதுவாகும். புதன் கிரகம் ஈசான்ய லிங்கத்தை ஆட்சி செய்வதால் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்கலாம். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கமாகும். ஓம் சிவாய நம. சர்வம் சிவமயம். எங்கும் சிவன் நாமம் ஒலிக்கட்டும். அனைவருக்கும் சிவனுடைய அருள் கிடைக்கட்டும். 4வது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சிறுகுறிப்பு 4ஆம் பாவம் என்ற பாவத்தை விரித்து விளக்கமாக சொல்லி வருகின்ற பாவம்.
இதிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன் மற்றும் அதற்கு உரிய பரிகாரங்கள். இன்று 4வது வீட்டிலே சனி இருந்தார். சில சுகங்களை இளமையில் இருந்து தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். பெற்றோரின் சொத்து அடைவதற்காக சில தடைகள் இருக்கும். தாயின் உடல் நலம் பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்கும். சொந்த மண்ணை விட்டு வேறு தேசம் செல்ல வேண்டியது இருக்கும். வீடு மனை வாசல் ஆகியவற்றால் பல்வேறு உபத்திரவங்கள் பின்னால் வரலாம். வார்த்தைகள் விபரீதம் ஏற்படக்கூடியவையாய் அமைவதால் நிதானமாக பேசுவது நல்லது. சொந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். இதற்கு உண்டான பரிகாரம், திருஷ்டி பரிகார ஹோமம் செய்யலாம், கணபதி ஹோமம் செய்யலாம். சோழிங்கபுரம் சென்று ஒரு அமாவாசை தங்கி ஈர உடையோடு அனுமனை 27 முறை வலம் வரலாம். சனீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து எல்லை நைவேத்தியமாக வைத்து பண்ணலாம். சுதர்சன ஆழ்வாருக்கு அபிஷேகம் செய்து 13 முறை சுற்றி வரலாம். குல தெய்வத்திற்கு பிரீதி செய்தாலும் நல்லது. ராமாயணத்தை முழுவதும் வேத விற்பனர்களை கொண்டு வீட்டில் பாராயணம் செய்வது மிகவும் சிறந்த தோஷ பரிகாரமாகும். நவகிரகங்களில் சந்தன அபிஷேகமும் செய்யலாம். 5வது பகுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே, இது கோச்சார பகுதி. இந்த பகுதியிலே நாம் இன்று பார்க்கின்ற தலைப்பு என்னவென்றால், விரைவில் ஜோடி போட போகும் சூரியன் கேது செப்டம்பரில் பணத்தில் விளையாட போகும் 3 ராசி. விரைவில் ஜோடி போட போகும் சூரியன் கேது மற்றும் இதனால் செப்டம்பர் மாதம் பணத்திலே விளையாடும் 3 ராசிகளை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம். செப்டம்பர் மாதத்திலே பல வருடங்களுக்கு பிறகு கன்னி ராசியிலே சூரியன் கேது ஒன்று சேர்வதால் கிடைக்கும் நன்மைகளை குறித்து பார்ப்போம். கிரகங்களின் அரசனான சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ராசிகளை மாற்றி வருகிறார். அந்த நேரத்தில் தான் தமிழ் மாதங்கள் பிறக்கிறது. சூரிய பெயர்ச்சி மனித வாழ்க்கையில் நாட்டிலும் உலகிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சூரிய பகவான் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி கன்னியா ராசியில் நுழைவார். கன்னி ராசியிலே சூரியன் பெயர்ச்சி ஆகும் பொழுது சூரியன் கேது சேர்க்கை உருவாகும். கேது ஏற்கனவே கன்னி ராசியில் ஆட்சி புரிகிறார். கன்னி ராசியிலே உருவாகும் சூரியன் கேது சேர்க்கையால் சுமார் 18 வருடங்களுக்கு பிறகு இந்த சேர்க்கை உருவாகிறது என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அதிசயங்களை செய்யும் சூரியன் கேது சேர்க்கை. சூரியன் தைரியம் மற்றும் ஆன்மாவின் காரணியாக கருதப்படுகிறார். சூரிய பகவான் மற்றும் கேதுவின் கிரகண சேர்க்கை யோகமாக உருவாகிறது. இது ஜோதிடத்திலே மங்களகரமாக கருதப்படுவது இல்லை. இருப்பினும் சில ராசிகள், கன்னி ராசியிலே சூரியன் கேது சேர்க்கை வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும். சூரியன் கேது சேர்க்கை எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை இந்த பதிவிலே இப்பொழுது நாம் காணலாம். சூரியன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு யோகத்தை கொடுக்கிறது. முதலிலே ரிஷபம். சூரியன் கேது சேர்க்கை ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிசயங்களை காண்பிக்கும். இந்த சேர்க்கையின் விளைவால் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை பெறும். பதவி உயர்வுடன் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் அமையும். தொழிலே புதிய அடையாளத்தை உருவாக்க முடியும். தற்செயலான பண ஆதாயங்களுக்கான அறிகுறிகள் உள்ளன. எதிரிகளுடைய தொல்லை சற்று குறையும். அடுத்தது சிம்மம். சூரியன் கேது சேர்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேர்க்கையின் விளைவால் உங்கள் நிதி நிலைமை முன்பை விட சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் லாபம் அடைவார்கள். கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிக்கி தவிக்கும் எந்த வேலையும் முடிக்க முடியும். வம்பு வழக்குகளில் இருந்து வெளியே வருவீர்கள். அடுத்தது மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் கேது சேர்க்கை நிச்சயமாக இவர்களுடைய தொழிலிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரம் வியாபாரிகளுக்கு லாபகரமாக இருக்கும். நீங்கள் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறுவீர்கள். அண்டை வீட்டுக்காரர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு சற்று குறை. சொத்து வாங்கும் வாய்ப்பும் உருவாகலாம். 4வது ராசி என்று கூட
இந்த தனுசு ராசியை கூறலாம். அதனால் இந்த சூரியன் கேது சேர்ந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை பொழியலாம். முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் திறக்கும். வியாபாரிகள் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக மரியாதையும் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களது தொழிலிலே தடை ஏற்படுத்தியவர்கள் உங்களிடம் பணிந்து போவார்கள். நம்பிக்கையுடன் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள். சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானதாக இருந்த போதிலும் கூட இது பலன் உள்ளதாக இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து உங்களுடைய சொந்த பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் என்ற ஒரு பகுதியிலே அதனுடன் பஞ்சாங்க பலன், ஜோதிட சிறுகுறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும், கோச்சார பலன்கள் என்று பல பயன் உள்ள பதிவுகளும் இணைக்கப்பட்டு இதை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே இந்த ஆலோசனையை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம். மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகளையும் தொல்லைகளையும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. யாருடைய விஷயங்களிலும் மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு முருகனின் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசத்தை ஓத வேண்டும். மேலும் தொடர் நிலை முருகனின் வழிபாடு இந்த சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை விலகும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்கள் வகையிலே ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய தொடர்பு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார். தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சகோதரருடைய ஆதரவு உற்சாகம் தரும். தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும். தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு.
உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு நாளை தொடங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லவும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலக பணிகளை முடிப்பதில் அலட்சியம் காட்ட வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சி காலையிலே தொடங்குவது நல்லது. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லவும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை முடிப்பது அலட்சியம் காட்ட வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது. முருக பெருமானை வழிபடுவது நலம் தரும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயில்கள் தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். அலுவலக பணிகளை முடிப்பது சில தடைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். முருக பெருமானை வழிபடுவது நலம் சேர்க்கும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூரில் உள்ள கோயிலை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளை முடிப்பது சில தடைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். முருக பெருமானை வழிபடுவது நலம் செய்யும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொட்டது துலங்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்கவும். அலுவலகத்தில் பணி சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். துர்க்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்கவும். அலுவலகத்தில் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படக்கூடும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். துர்க்கையை வழிபட அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்பட முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று நீங்கள் நல்லதாகவே நல்ல நோக்கத்தில் கருத்துக்களை சொன்னாலும் பிறர் அதனை தவறாக புரிந்து கொள்ளப்படி நேரிடலாம். நியாயப்படி கிடைக்க வேண்டிய பண வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். எதிலும் பொறுமையை கடைபிடித்து முன்னேற பாருங்கள்.
தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறைய எதிர்ப்புகளை கடந்தே முன்னேறும்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படுங்க. உத்தியோகத்தில் வேலை பளு தவிர்க்கப்பட முடியாது. நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நீங்கள் நல்லதாகவே நல்ல நோக்கத்திலே கருத்துக்களை சொன்னாலும் பிறர் அதனை தவறாக புரிந்து கொள்ள நேரிடலாம். நியாயப்படி கிடைக்க வேண்டிய பணம் வரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். எதிலும் பொறுமையை கடைபிடித்து முன்னேறப்பார். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் வியாபாரம் செய்பவர் நிறைய எதிர்ப்புகளை கடந்தே முன்னேறும்படி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்படுங்கள். உத்தியோகத்தில் வேலை பளு தவிர்க்கப்பட முடியாது. தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையின் உடனடியாக நிவாரணம் கிடைத்துவிடும். வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மையை அதிகரிக்கும். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவாக இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமியுடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். தெய்வீக பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலமாக தடைகளை தகர்த்தி எறியலாம். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சி சாதகமாய் முடியும். தெய்வீக பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகள் ஏற்படும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை தகர்த்து எறியலாம். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல்பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். மாலையில் குடும்பத்துடன் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல்பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம். கூட்டு தொழில் இருப்போர் கூட்டாளியுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடி ஓரளவு லாபத்தை பெறும்படி இருக்கும். உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடித்து நல்லது. அலுவலகம் செல்பவர்களுக்கு பணியில் சற்று உற்சாகம் குறையக்கூடும். அதன் காரணமாக அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். புதிய முதலீடுகள் விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செயல்படும். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம். கூட்டு தொழில் இருப்பது கூட்டாளிகளோடு சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே ஓரளவு லாபத்தை பெறும்படியாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினரால் மன கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகம் செல்பவர்கள் பணிகளிலே சற்று உற்சாகம் குறையக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள்
அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். புதிய முதலீடுகள் விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செயல்படும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.